இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டர் அண்ட் மென்டல் ரே. ஓகேவா? ஸோ மென்டல் ரே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாயா சாஃப்ட்வேரில் இல்லாமல் இட்ஸ் அ தேர்ட் பார்ட்டி பிளக்இன். ஓகேவா? ஸோ நீங்கள் அது nvidia.comல போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட மென்டல் ரேவை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓகே ஸோ பிளக்இன் மேனேஜரில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ரே லைட்டிங்ஸ் என்னென்ன லைட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஆல்சோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட், ரே ட்ரேசிங், அப்புறம் லைட்டிங் இன் மென்டல் ரே. ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மாயாவுக்குள்ள போகலாம். ஸோ மாயா நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இதில் ஒரு சிம்பிள் சீன், ஒரு கார் அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்பாட் லைட், அதுக்கப்புறம் ஒரு ஆம்பியன்ட் லைட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதோட ரெண்டர் அவுட்புட் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்புட் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் மாயா சாஃப்ட்வேர் ரெண்டர்ல நம்ம இதை பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டாப்ல வந்து 4வது ஆப்ஷன், ஓகே, ரெண்டரிங் ஆப்ஷன்ஸ்ல 4வது ஆப்ஷன், அது ஓப்பன் பண்ணீங்கன்னா ரெண்டர் செட்டிங்ஸ்ல இப்போ ரெண்டரிங் யூசிங் ஓகே மாயா சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இதில் மென்டல் ரே அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் சாஃப்ட்வேர் இதில் நான் ரெண்டர் அவுட்புட் காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் ரெண்டர் த கரண்ட் ஃப்ரேம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டர் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டர் அவுட்புட் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐகான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல யூ ஹாவ் ஐகான் லைக் திஸ். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க இமேஜ் வந்து இங்கே சேவ் ஆகிடும். ஸோ தட் இன் ஃபியூச்சர் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்றேன், மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாட்லைட்டை செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்பாட்லைட்டை செலக்ட் பண்ணிட்டு இதுல எப்படி வந்து நம்ம மென்டல் ரேல நம்ம அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லைட்டை வந்து மென்டல் ரே லைட்டா மாற்ற போறேன். சரியா? ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அதோட ஆட்ரிபியூட் குள்ள போறேன். ஓகே, லைட்டோட ஆட்ரிபியூட் குள்ள. ஸோ அந்த ஆட்ரிபியூட்ல ஸ்க்ரால் டவுன் பண்றேன். ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மென்டல் ரே அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டிராப் டவுன் மெனுவை ஓப்பன் பண்றேன். ஓகே, ஸோ இதை டிராப் டவுன் மெனுவை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஷேடர்ஸ் இருக்கும் அண்ட் ஷேடோ இருக்கும், காஸ்டிக்ஸ் அண்ட் குளோபல் இலுமினேஷன் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஏரியா லைட் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ஏரியா லைட். ஸோ இந்த ஏரியா லைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஏரியா லைட் ஆப்ஷன் கேட்கும். ஓகே, ஸோ இப்போ மென்டல் ரே ஏரியா லைட்டை நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லைட்டை ஜூம் பண்ணி பார்த்தா யூ see that ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் டைப்பை வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் டைப்பில் போயிட்டு டிஸ்கா மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கொயர் வந்து சர்க்கிளா மாறிடுச்சு அண்ட் ஆல்சோ ஸ்பியரா மாத்திக்கலாம். யூ கேன் மேக் இட் அஸ் அ ஸ்பியர். ஓகே, சிலிண்ட்ரிக்கலா மாத்திக்கலாம். டியூப் லைட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட். இல்லாட்டி கஸ்டம் ஷேப்ல மாத்திக்கலாம். இப்போதைக்கு நான் ரெக்டாங்கிள் அப்படின்னு வச்சுக்கேன். சரியா? வச்சுட்டு நீங்க எவ்வளவு சாம்பிள்ஸ் வந்து வேணும், தட் இஸ் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் ஆஃப் த லைட் உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ சாம்பிள்ஸ் நீங்க அதிகமா கொடுக்க உங்களுடைய லைட்டும் சாஃப்ட்னஸ் ஆயிட்டே இருக்கும் அண்ட் ஆல்சோ ரெண்டரிங் டைமும் அதிகமா எடுக்கும். ஓகே, ஸோ ஹை சாம்பிள்ஸ் அண்ட் லோ சாம்பிள்ஸ் நீங்க ரெண்டுத்தையுமே கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்க விசிபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை லைட்டை வந்து உங்களுக்கு விசிபிள் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் விசிபிள் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆகும். ஓகேவா? ஸோ அது நம்ம பார்க்கலாம். லெட் மீ கோ டு பெர்ஸ்பெக்டிவ் வியூ. பெர்ஸ்பெக்டிவ் வியூ நான் ஸ்பேஸ் பார் கொடுத்து மாத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய ஆம்பியன்ட் லைட்டை மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். சரியா? ஆம்பியன்ட் லைட்டை டெலீட் பண்ணிட்டு இப்போ இதுல போய் நான் வந்து என்னுடைய அவுட்புட் பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ அவுட்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டர் செட்டிங்ஸ்ல போய் மென்டல் ரேல் மாற்றணும். ஓகே, ஸோ இதுல போயிட்டு உங்களுடைய ரெண்டர் செட்டிங்ஸ்ல மாயா சாஃப்ட்வேர்ல இருந்து மென்டல் ரேக்கு மாத்துறேன். ஓகே, ஸோ மென்டல் ரேக்கு மாத்திட்டு இப்போ என்னுடைய அவுட்புட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இட் டேக்ஸ் டைம், பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா it will be like this. ஓகே, ஸோ யூ கெட் அ சாஃப்ட் லைட்டிங். பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் லைட்டிங் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு உங்களுடைய லைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ நார்மல் ரெண்டர். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மாயா சாஃப்ட்வேர் ரெண்டர் அண்ட் ஆல்சோ வித் ஆம்பியன்ட் லைட். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் வந்து
லைட் கொடுக்குது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஆம்பியன்ட் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ரெண்டரோட லைட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், ஸ்பாட் லைட் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து மென்டல் ரே ஏரியா லைட் அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ இதையும் நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ இதுக்குள்ள போயிட்டு இந்த லைட்டை வந்து நான் ஸ்கேல் பண்ண போறேன். இந்த ஏரியா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கேல் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஆர் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஸ்பாட் லைட்டை நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிட்டு இப்போ என்னுடைய அவுட்புட் பார்க்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா it goes like this. ஓகே, ஸோ உங்களுக்கு உங்களோட பிரைட்னஸ் வந்து பார்க்கலாம். யூ கேன் see இதுக்கும் சேஞ்சஸ் கிளீனாக தெரியும். பார்த்தீங்கன்னா லைட் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தட் இஸ் டிஃபால்ட் லைட்ஸ்ல இருந்தே எடுத்துட்டு நீங்க அதுக்கு மென்டல் ரே லைட்டிங்ஸ் கொடுத்து ஓகே, ஸோ நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய டிராப் டவுன் மெனுல இந்த ஸ்பாட் லைட்ஸ் ஷேப்ல உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ரேல ஏரியா லைட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ இங்க சூஸ் பண்ணிட்டு எவ்வளவு சாம்பிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய லைட் ஸ்ப்ரெட்டும் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இது வந்து விசிபிளா வேணும்னா நீங்க விசிபிள் கொடுத்துட்டு நீங்க நம்ம நார்மல் ஸ்பாட் லைட்டுக்கு நம்ம ஏரியா லைட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அது டிஸ்கோ நீங்க ஹை சாம்பிள்ஸ் எவ்வளோ வேணுமோ ஸோ அதை ஈஸியாக நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ அண்ட் ஆல்சோ த டிஸ்கோ நீங்க ரெக்டாங்கிளோ என்ன அப்ளை பண்றீங்களோ ஸோ அதை வந்து நீங்க விசிபிள் பண்றதுக்காக நீங்க இந்த விசிபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ரெண்டர்ல விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ ஈஸியா நீங்க ஒரு நார்மல் லைட்டுக்கு நீங்க ஈஸியா ஒரு மென்டல் ரே ஏரியா லைட்டை அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஸ்பாட் லைட்டாக இருந்தாலும் சரி, பாயிண்ட் லைட்டாக இருந்தாலும் சரி, நீங்க ஈஸியாக எடுத்து பண்ணிக்கலாம். அதுக்கு காஸ்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ ஷேடோஸ் அண்ட் ஆல்சோ கஸ்டம் ஷேடர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்க ஈஸியாக அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட அவுட்புட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிடுறேன் அண்ட் ஆல்சோ கீழே போயிட்டு கோண ஆங்கிளை கொஞ்சம் elaborate பண்ணிடுறேன், ஸ்கேல் பண்ணிடுறேன் and just make it like this. okay, so இப்படி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்மளுடைய அவுட்புட் பார்க்கலாம். சரியா? ஸோ இதுல போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் ரெண்டர் த கரண்ட் ஃப்ரேம் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது ரெண்டர் எடுக்கும். ரெண்டருக்கு இட் டேக்ஸ் டைம். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏரியா லைட் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மென்டல் ரேல உங்களுக்கு யூ கெட் அ பியூட்டிஃபுல் அவுட்புட். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க இது பண்ணிக்கலாம். இது இந்த ஷேட்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் ஆம்பியன்ட் லைட். ரெண்டர்ல ஆம்பியன்ட் லைட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஐ ஹேவ் இட் ஹியர் இந்த கார்னர் கொண்டு வந்துட்டு அதோட இன்டென்சிட்டியை மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணிடலாம். ஓகே, டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ என்னுடைய ரெண்டர் போடுறேன். இது மென்டல் ரே ரெண்டர்ல தான் உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ மென்டல் ரேல ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் மென்டல் ரேல நீங்க அதிகமாக யூஸ் பண்ணும்போது இட் டேக்ஸ் டைம். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா யூ கெட் அ சாஃப்ட் லைட் ஃப்ரம் த ஸ்பாட் லைட். ஓகே, ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா உங்களுக்கு அந்த மென்டல் ரே ஏரியா லைட்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆகுது உங்க லைட். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் ஒர்க் ஆகுது. சரியா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் லைட்டுக்கு உங்களுடைய மென்டல் ரே லைட் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் மென்டல் ரேல என்னென்ன லைட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மென்டல் ரேக்குள்ள இருக்கிற லைட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுல கிரியேட்ல போயிட்டு ஜஸ்ட் லைட்ஸ்ல போனீங்கன்னா இதை நீங்க டேர் ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதுல மேல இருக்க லைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் லைட்ஸ். ஓகே, ஆம்பியன்ட் லைட், டைரக்ஷன் லைட், பாயிண்ட் லைட், ஸ்பாட் லைட், ஏரியா லைட், இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரியா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே மென்டல் ரே லைட்ஸ். ஓகே, ஒன்னு ஆப்ஜெக்ட் லைட், physical area sky and sun environment sky and also environment image. சரியா? சோ இத வந்து நான் அப்ளை பண்ண போறேன். ஆப்ஜெக்ட் லைட் அப்படின்றத யூஸ் பண்ண போறேன். சரியா? சோ இப்போ ஒரு பிளேன் ஒன்னு எடுத்துக்கிறேன். சோ பிளேன் எடுத்துட்டு நான் மேல மூவ் பண்ணிக்கிறேன். சரியா? சோ ஆன் தி டாப் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கிறேன். சரியா? வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் லைட் யூஸ் பண்ண போறேன். சோ இத செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் லைட் கிளிக் பண்ணுங்க.
பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் லைட் வந்து அது மேல அப்ளை ஆயிருக்கும். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆட்ரிபியூட் எடிட்டருக்கு போறேன். கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்ரிபியூட் எடிட்டர். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் என்ன கலர்ல உங்களுக்கு லைட் வந்து இதுல இருந்து எலிமினேட் ஆகணும் அப்படின்றது பார்த்துக்கலாம் இங்க. ஸோ இதுல கிளிக் பண்ணிட்டு நீங்க ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க கலர் சேஞ்ச் ஆயிட்டு அதுல இருந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ என்னுடைய ரெண்டர் அவுட்புட்ல இந்த நார்மல் இமேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ரெண்டர் பேனல்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் ரெண்டர் த கரண்ட் ஃப்ரேம். ஸோ பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து லைட் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுது. பட் உங்களுக்கு டிஃபால்ட் லைட் ஆன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு ரெண்டர் ஷெல்ஃப். ரெண்டர் ஷெல்ஃப்குள்ள போயிட்டு ஒரு ஸ்பாட் லைட்டோ ஏதோ ஒரு லைட் ஒன்று போட்டுட்டு இதை வந்து 0 பண்றேன். ஓகே, ஸோ இன்டென்சிட்டிக்குள்ள போயிட்டு ஐ எம் கோயிங் டு மேக் இட் 0. ஓகே, ஸோ இப்போ டிஃபால்ட் லைட்டும் வந்து அது எடுக்காது. சரியா? ஸோ இப்போ என்னுடைய ரெண்டர் அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டர்ல வியூ ஆகல. பிகாஸ் இது வந்து ஐ ஹாவ் டு இன்க்ரீஸ் த லைட் வேல்யூ இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ ஒரு 2000 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, லெட் மீ செக் இட் அவுட். ஓகே, ஸோ let me go with cylinder here. cylinderல என்னுடைய createல போயிட்டு light object light create light object light add பண்ணிருக்கேன். just check the render. இல்ல Maya softwareல இருக்கு. ஓகே, ஸோ இங்க எனக்கு ரெண்டர் வரல பிகாஸ் இட்ஸ் இன் மாயா சாஃப்ட்வேர் ரெண்டர். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா மாயா சாஃப்ட்வேர்ல இருக்கு. இதுல இருந்து நான் மென்டல் ரேக்கு ஜம்ப் பண்றேன். ஓகே, ஸோ மென்டல் ரேக்கு ஜம்ப் பண்ணிட்டு இப்போ என்னுடைய அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ இட் டேக்ஸ் டைம் டு கிவ் த அவுட்புட் ஹியர். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய அவுட்புட் வந்து இங்க அந்த உங்களுடைய சர்ஃபேஸ் தட் இஸ் மென்டல் ரே ஆப்ஜெக்ட் லைட் யூஸ் பண்ணீங்களா அந்த சர்ஃபேஸ்ல இருந்து உங்களுக்கு அழகா எலிமினேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போ இதை சிலிண்டர் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆப்ஜெக்ட் லைட் தட் இஸ் ஆட்ரிபியூட்ல ஆப்ஜெக்ட் லைட்ல இன்டென்சிட்டி 2000 வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இஃப் ஐ ரெடியூஸ் பண்ணி 200ல கொடுக்குறேன். ஜஸ்ட் செக் இட் அவுட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அவுட்புட்ல ஜஸ்ட் இப்போ ரெண்டர் கரண்ட் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இட் டேக்ஸ் டைம். ஸோ உங்களுடைய அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்க எவ்வளவு வேல்யூ வேணும் எவ்வளவு இன்டென்சிட்டி வேணுமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க ரெண்டர் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, 2000 will be better. ஸோ நான் 2000ல உங்களுக்கு ஃபைனல் ரெண்டர் அவுட்புட் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே இது பிளின் அப்ளை பண்ணியிருக்கேன், இதுக்கு பிளின் 2 அப்ளை பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஃபார் வியூவிங் பர்பஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ ஸ்பெக்குலர் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ரேல உங்களுக்கு ரெண்டர் பண்றதுனால யூ see a glow and also specular highlight and also the reflection. இது மூணுமே உங்களுக்கு இதுல தெரியுது. ஓகேவா? ஸோ ஒரு மாயால ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமா உங்களுக்கு லைட் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா you can use mental ray light ஆப்ஜெக்ட் லைட் யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய அவுட்புட் கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஸோ லாஸ்டா ஒரு வாட்டி ரெண்டர் பண்ணிடுறேன். ஓகே, ரெண்டர் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்விரான்மெண்ட் லைட். ஓகே, ஸோ எப்படி வந்து என்விரான்மெண்ட்ல இருந்து லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வித்தவுட் இந்த மாயா லைட்ஸோ இல்லாட்டி மென்டல் ரே லைட்ஸோ இல்லாம மென்டல் ரேல என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம எப்படி வந்து ஒரு லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நார்மலா இந்த லைட்ஸ் வச்சு ஒரு அவுட்புட் பார்க்கலாம். சரியா? ஜஸ்ட் கோ ஃபார் your output here. இதுக்கு வந்து you have to go for settings here. settingsல mental ray ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு just go for your render current frame. okay, so current frame render கொடுத்தீங்கன்னா it takes time and render எடுக்கும். so பாத்தீங்கன்னா உங்களுக்கு mental rayல output இங்க இப்படி காமிக்கும். சரியா? so இப்போ environment போட்டு environmentல இருந்து light வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். so க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் எல்லா லைட்ஸுமே டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் இதை மட்டும் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் ஆட்ரிபியூட் லைட்டை வந்து 0 பண்ணிடுறேன். 0 பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாவே டார்க் கலர்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா டார்க்கரா மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ இது என்விரான்மெண்ட் அப்ளை பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் உங்களுடைய ரெண்டரிங் பேனல்ஸ்குள்ள போயிட்டு இதுல
fourth option click பண்றேன் சரியா. ஸோ இந்த fourth optionல mental ray அப்படிங்கிறது செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுல இந்த டேப் ஓகே காமன் டேப் குவாலிட்டி அண்ட் ஆல்சோ சீன்குள்ள போயிட்டு இங்க இமேஜ் பேஸ்ட் லைட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இமேஜ் பேஸ்ட் லைட்டிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா யூ see that உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பியர் வந்து ஜெயின் ஸ்பியர் வந்து கிரியேட் ஆயிருக்கும் சரியா. ஸோ அந்த ஜெயின் ஸ்பியரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய attribute எடிட்டர்ல இப்போ இமேஜ் பேஸ்ட் லைட்டிங் அப்படின்றது வரும் IBL ஓகே. ஸோ இமேஜ் பேஸ்ட் லைட்டிங். ஸோ அதுல மென்டல் ரே IBL ஷேப் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு ஓகே. ஸோ இந்த இமேஜ் பேஸ்ட் லைட்டிங் attribute குள்ள போயிட்டு இது ஸ்பெரிக்கலா வேணுமா இல்லாட்டி ஆங்குலரா வேணுமான்னு பார்த்துக்கலாம். ஸோ இமேஜ் ஃபைல் வந்து நான் ஃபர்ஸ்டே ஏற்கனவே cloud அப்படின்றத சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இமேஜ் நேம்குள்ள போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் ஓகே. ஸோ இதுல இப்போ cloud அப்படின்ற ஒரு இமேஜ் நான் அப்லோட் பண்றேன் ஓகே. ஸோ எப்பயுமே நீங்க வந்து ஒரு இமேஜ் எடுக்கும்போது பிட் மேப் எடுக்கும்போது கொஞ்சம் ஹை ரெசல்யூட்டடா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்புட்ல கிளியரா இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்கை வந்து கிரியேட் ஆயிருக்கு சரியா. ஸோ இப்போ என்னுடைய அவுட்புட் பார்க்கலாம் சரியா. ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் ரெண்டர் கரண்ட் ஃப்ரேம். இப்போ ரெண்டர் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிகாஸ் இதெல்லாம் ரிஃப்ளெக்டட் மெட்டீரியல். உங்களுடைய ஸ்கை வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது எதனால உங்களுக்கு லைட்டிங் வரல அப்படின்னா we have to do some other settings here ஓகே. ஸோ திருப்பியும் செட்டிங் குள்ள போயிட்டு ஓகே ரெண்டர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ இட் இஸ் தேர். ஸோ ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா எமிட் என்விரான்மெண்ட் லைட் அப்படின்றத ஆன் பண்ணல. சீன்ஸ்ல என்விரான்மெண்ட்ல எமிட் என்விரான்மெண்ட் லைட் அப்படின்றத ஆன் பண்ணல. இப்போ நான் கிளிக் பண்றேன் ஓகே. ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ என்னுடைய அவுட்புட் போய் பார்க்கலாம் சரியா. ஸோ அவுட்புட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா உங்க இமேஜ்ல இருந்து உங்களுக்கு எமிட் பண்ணி கொடுக்கும். ஸோ பாத்தீங்கன்னா உங்க இமேஜே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லும் லைக் ப்ளூ கலர்டா இருக்கு ஓகே. ஸோ நம்ம ப்ளூ கலர் ஸ்கை போட்டிருக்கிறதுனால அந்த இமேஜ்ல இருந்து உங்களுக்கு லைட் எமிட் ஆகிறதுனால உங்களுக்கு ப்ளூ கலர்டா இருக்கும் சரியா. ஸோ உங்களுக்கு நீங்க எந்த இமேஜ் அப்ளை பண்றீங்களோ ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இட் வில் கெட் எலிமினேட்டட் சரியா. ஸோ உங்களுக்கு லைட் எமிட் பண்ணும்போது ஸோ அந்த கலர்ல தான் உங்களுக்கு லைட் வரும் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய ஸ்பாட்லைட் குள்ள போயிட்டு ஸ்பாட்லைட்டை வந்து நான் கொஞ்சம் ஜஸ்ட் இன்டென்சிட்டி மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இன்டென்சிட்டியை வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றத நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லைட் வந்து உங்களுடைய ஸ்பாட் லைட்ல இருந்து உங்களுக்கு எமிட் ஆகுது. இப்போ என்னுடைய அவுட்புட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா யூ கெட் அ சாஃப்ட் ரெண்டரிங் வித் அ குட் லைட்டிங் ஓகே. ஸோ அது பார்க்கலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ரெண்டர் சாஃப்ட் ரெண்டர் அண்ட் ஆல்சோ சாஃப்ட் ஷேடோஸ் ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா ஷேடோஸும் சாஃப்டா உங்களுக்கு கிடைக்கும் ஓகே. ஸோ ஒரு இமேஜ் பேஸ்ல நீங்க ஒரு லைட்டை வந்து எமிட் பண்ணிக்கலாம் சரியா. அண்ட் ஆல்சோ ஒரு லைட்டை மட்டும் நீங்க யூஸ் பண்ணி ஒரு நல்ல ரெண்டர் அவுட்புட் ஈஸியா எடுக்க முடியும் சரியா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் ரேல இமேஜ் பேஸ்ட் லைட்டிங் ஓகேவா. இப்போ நம்ம டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படின்றத பார்க்க போறோம் சரியா. ஸோ இதுல டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வெரி சிம்பிள். இப்போ கேமரா செட்டிங்ஸ்ல நம்ம போய் அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டர் செட்டிங்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் ரெண்டர் செட்டிங்ஸ் ஓகே. ஸோ கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஜஸ்ட் கோ டு திஸ் சாஃப்ட்வேர் மாயா சாஃப்ட்வேர்க்குள்ள போயிட்டு இப்போ கேமராக்குள்ள போறேன். செலக்ட் கேமரா உங்களோட வியூ போர்ட்ல வியூல செலக்ட் கேமரா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா கேமராவோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் சரியா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஓகே. ஸோ என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கு கேமரா அண்ட் எய்ம் அண்ட் அப் ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமரா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் வியூ ஃபோக்கல் லென்த் ஓகே. ஸோ அப்படியே டிராக் பண்ணிட்டு இஃப் யூ ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் ஹியர் ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படின்னும் போது ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம ஈஸியா ஃப்ரேம் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து நம்ம யூஸ் பண்றோம் சரியா. இப்போ இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வியூ போர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ என்னுடைய டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஆன் பண்ண உடனே யூ see that என்னுடைய
ஃபுல் ஃப்ரேமும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு blur ஆயிடுச்சு பிகாஸ் இதோட ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் எப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ டு டிஸ்பிளே. ஓகே, இது வந்து நீங்க நார்மலா ஹெட் அப் டிஸ்பிளேலே காமிக்கலாம், பட் இப்போ நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி பண்றேன். டிஸ்பிளே போயிட்டு ஓகே, ஸோ இதுல ஹெட் அப் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். ஹெட் அப் டிஸ்பிளேல ஆப்ஜெக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா யூ see that உங்களுக்கு டீடைல்ஸ் வரும். ஸோ இது என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, உங்க கேமரால இருந்து உங்களுக்கு இந்த கார் வந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றத இங்க காமிக்கும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா 30.5. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி எனக்கு வந்து இந்த ஹவுஸை ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஹவுஸை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 48.60. ஓகே, ஸோ இப்போ இந்த காரை செலக்ட் பண்ணேன். ஸோ 30.5. ஓகே, ஸோ வியூ போர்ட்ல போயிட்டு செலக்ட் கேமரா கொடுத்துக்கோங்க. அதோட ஆட்ரிபியூட் குள்ள போயிட்டு இந்த இடத்துல ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ்ல 30.5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய கார் வந்து ஃபோக்கஸ்ல வந்துருச்சு. சரியா? ஸோ இது வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் இன்க்ரீஸ் இட். ஸோ நீங்க ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இன்னும் அதிகமா ஃபோக்கஸ்ல வேணும் அப்படின்னா எஃப் ஸ்டாப். ஓகே, ஸோ எஃப் ஸ்டாப்குள்ள போயிட்டு இப்போ நான் 7 or 8 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. பாத்தீங்களா என்னுடைய பிளர் ஏரியா வந்து கம்மியாயிருச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்பாட்ல இருந்து ஓகே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகும். ஓகேவா? ஸோ இப்போ லெட் மீ பிரிங் திஸ் ஒன் இன் பிஃபோர். ஓகே, கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடுறேன் ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 26.9. ஓகே, ஸோ வியூ போர்ட்ல போயிட்டு செலக்ட் கேமரா. ஓகே, 26.9 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கார் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கு. ரைட்? ஓகே, ஸோ இப்போ இதுல எனக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து அதிகமா வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது எஃப் ஸ்டாப்பை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஃபோக்கஸ்ல வருது. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் பக்காவா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஹேவ் யுவர் எஃப் ஸ்டாப் லெசர். ஓகே, ஸோ எவ்வளோக்கு லெசரா வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு எய்ம் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் கரெக்டா வில் பி இன் ஃபோக்கஸ். மிச்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸா மாறிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்கேலும் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோக்கஸ் ரீஜனை ஸ்கேலும் பண்ணிக்கலாம். நீங்க இதுல எவ்வளவுக்கு அதிகமா நீங்க வெளில இன்க்ரீஸ் பண்றீங்களோ ஸோ அதுக்கு அவ்வளோக்கு அதிகமா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ஃபோக்கஸ்ல வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய கேமரால நீங்க ஒர்க் பண்றீங்க. ஜஸ்ட் ஒரு அவுட்புட் வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு அவுட்புட்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஸோ பாத்தீங்கன்னா என்னுடைய கார் வந்து கரெக்டா ஃப்ரேம்ல இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து ஐம் கோயிங் டு கோ ஃபார் மென்டல் ரே டெப்த் ஆஃப் ஃபீல்ட். ஸோ இப்போ மென்டல் ரேல எப்படி டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் நான் இப்போ ரெண்டு செட்டிங்ஸ் தட் இஸ் கேமரா செட்டிங்ஸ்ல இருந்து நான் டெப்த் ஆஃப் ஃபீல்ட ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கேமராவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் கேமரா. ஓகே, ஸோ கேமராவில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ்ல கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் மென்டல் ரே. ஓகே, ஸோ இந்த மென்டல் ரேவை நான் ட்ராப் டவுன் பண்றேன். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஷேடர், வால்யூம் ஷேடர் அண்ட் ஆல்சோ லென்ஸ் ஷேடர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லென்ஸ் ஷேடருக்குள்ள நான் இந்த செக்கர் பாக்ஸை கிளிக் பண்றேன். சரியா? ஸோ அவுட்புட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு ஓகே, ஸோ இதுல மென்டல் ரே ஆப்ஷனுக்குள்ள போகும். ஸோ அந்த ஆப்ஷன்ல யூ ஹேவ் லென்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லென்சஸ் செலக்ட் பண்ணி MIA லென்ஸ். ஓகே, ஸோ பொக்கே அப்படின்னு இருக்கும். BOKEH அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ see that உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டோட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைக்கும். சரியா? ஸோ இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பிளேன். பிளேன் அப்படின்றது எந்த ஏரியாவை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமோ ஸோ அந்த ஏரியாவை இங்க டிஸ்பிளே பண்ணும். சரியா? இப்போ எனக்கு காரை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் த கார். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் நம்பர் 26.9. ஓகே, வியூல போயிட்டு செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய கேமராவை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கோ டு MIA லென்ஸ். ஓகே, பொக்கே. ஸோ இதுல 26.99. ஓகே, ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா யூ see that இது வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரெண்டர் அவுட்புட்ல பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ரெண்டர் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு
செகண்ட் ஆப்ஷன் render the current frame. ஸோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா you see that என்னுடைய கேமரா that is depth of field வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கேமரா வந்து இந்த காரை ஃபோக்கஸ் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளர் ஆயிருக்கு. ஓகே, யூசிங் த மென்டல் ரே பார்த்தீங்கன்னா இங்கே மென்டல் ரே ரெண்டர் நான் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ உங்களுக்கு பிளேனை வந்து இன்னும் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும்னா எந்த ஆப்ஜெக்டோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த பிளேன் வந்து நீங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். சரியா? அண்ட் ஆல்சோ ரேடியஸ் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பிளரினஸ் வேணுமோ ஸோ அவ்வளோ தூரம் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இது எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஃபோக்கஸ்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ சாம்பிள்ஸ் எவ்வளோ சாம்பிள்ஸ் தட் இஸ் சாம்பிள்ஸ் அப்படின்னும் போது நீங்க இதை ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் ஆஃப் ரெண்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகும். சாம்பிள்ஸ் வந்து நீங்க அதிகமாக யூஸ் பண்ண யூ கெட் த குவாலிட்டி ஆஃப் த பிளர் வெரி கிளியர்லி. எப்போ நீங்க அந்த குவாலிட்டியை எடுக்கிறீங்களோ ஸோ அந்த உங்களுக்கு ஃப்ரேம் வந்து ரெண்டர் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பயாஸ் இருக்கு. யூ கேன் ஜஸ்ட் மூவ் இட் அண்ட் ஆல்சோ பிளேட் கவுண்ட் எத்தனை பிளேட்ஸ் இருக்கணும் அண்ட் ஆல்சோ பிளேட் ஆங்கிள்ஸ். ஓகே, யூஸ் ஓகே வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு ரேடியஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அவுட்புட் மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, சாம்பிள் வந்து ஐ கேன் கிவ் டில் 5. ஓகே, ஸோ 5 கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ரெண்டர் அவுட்புட் எடுக்கிறேன். ஸோ ரெண்டர் த கரண்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் வெயிட். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ரேடியஸ் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பாயிண்ட் அதிகமாக ஃபோக்கஸ் ஆயிருக்கோ அது மட்டும் ஃபோக்கஸில் இருக்கு. அண்ட் ஆல்சோ மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ எப்பயுமே ரேடியஸ் நீங்கள் கம்மியாக வச்சுட்டீங்கன்னா யூ வில் கெட் த கிளியர் அவுட்புட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சீனில் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபோக்கஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ நீங்க எக்ஸாக்டா ஃபோக்கஸ் பண்றதை நீங்க கரெக்டா இந்த வேல்யூல பிளேன்ல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா அந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு எக்ஸாக்டா ஃபோக்கஸ் ஆகும். சரியா? ரொம்ப சிம்பிள். ஓகே, உங்களுடைய டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ல வந்து மென்டல் ரேல நீங்க அப்ளை பண்றது ஸோ இந்த மாதிரி தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ நம்ம இப்போ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்பியருக்கு நான் வந்து பிளெண்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் பிளெண்ட்ல வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா you see that specular shadingல you will have reflectivity. okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா reflectivity அப்படின்னு இருக்கும் and also reflected color. so உங்களுக்கு என்ன கலர்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணுமோ so அந்த கலர்ல நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். so இதுல வந்து பாத்தீங்கன்னா reflectivity உங்களுக்கு அதிகமா ரிஃப்ளெக்ஷன் வேணும்னா நீங்க ஈஸியா just move பண்ணிட்டு increase பண்ணிட்டு just go for your output. okay, so இந்த output வந்து பாத்தீங்கன்னா நான் மென்டல் ரேல பண்ணல. so பாத்தீங்கன்னா உங்களுக்கு reflections வந்து இங்க இருக்கும். சரியா? ஸோ மென்டல் ரேல நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் யோர் ரெண்டர் செட்டிங்ஸ். ஓகே, ரெண்டர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் குவாலிட்டியில் போகிறோம். சரியா? குவாலிட்டியில் போயிட்டு உங்களுக்கு ட்ரேஸ் டெப்த் அப்படின்னு இருக்கும். ஸோ ட்ரேஸ் டெப்த்தில் இஃப் யூ இன்க்ரீஸ் த கிளாசினஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றத நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ see that what happens here. ஸோ உங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டிவிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் வேணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதிகமாக கொடுக்க உங்கள் தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்கேட்டர் ஆகும்போது ஒரு ஆப்ஜெக்டும் இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இது திருப்பியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு டைம் ஆஃப் ரெண்டரிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். வேணுன்ற டைம்ல யூ கேன் ஜஸ்ட் யூஸ் தீஸ் டூ. ஓகே, ஸோ உங்களுக்கு ரெண்டர் அவுட்புட் எடுக்கிறீங்க அப்படின்ற டைம்ல யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் ஃபுல்லி. ஓகே, ஸோ ஃபுல்லா நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெண்டர் அவுட்புட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் லெஸர். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையுமே கம்மியா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெண்டர் அவுட்புட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் அண்ட் ஆல்சோ சீக்கிரமாகவும் ரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு சிம்பிளா அவுட்புட் பார்க்கும்போது நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் இட் அண்ட் ஒர்க் ஆன். ஓகே, ஸோ உங்களுடைய அவுட்புட் நீங்க எடுக்கும்போது நீங்க ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்க அவுட்புட்ல கிளியரா எவ்வளவு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் ஒர்க்கிங் பர்பஸ் நீங்க கம்மியா வச்சுட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர். இது ட்ரேஸ் டெப்த்ல இருக்கும். சரியா? இப்போ இந்த ஆப்ஷனுக்கு போறேன். ஸோ இதுல வந்து ரிஃப்ளெக்டிவிட்டி நீங்க அதிகமா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் உங்களுடைய பியர்ல பிளெண்ட் டூல இப்போ நான் ரிஃப்ளெக்டிவிட்டி அதிகமா கொடுத்துட்டு
just ஒரு அவுட்புட் பார்க்கலாம் சரியா so output கொடுத்தோனே பாத்தீங்கன்னா you see you get reflections more okay so இதுவே நான் reflectivity நான் கம்மியா வைக்கிறேன் அப்படினா so there is no reflectivity அப்படினும்போது just check it out என்ன நடக்குது அப்படினு பார்க்கலாம் in mental ray output so பாத்தீங்கன்னா இதுல எந்த ரிஃப்ளெக்ஷனுமே இல்ல okay so உங்களுக்கு எவ்வளவு values வேணுமோ so அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம் சரியா சோ ரிஃப்ளெக்டிவிட்டி கலர் எந்த கலர்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணுமோ சோ அந்த கலர்ல நீங்க கொடுத்துக்கலாம் சரியா சோ இது வந்து டிஃபால்ட்ல 0.5 ல இருக்கும் மேக்ஸिमम நீங்க 7 வரைக்கும் கொடுத்து வர்க் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கம்ஸ் தி ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கறத இங்க பார்க்கலாம் சரியா இது ஒபாசிட்டி டவுன்ல இருக்கு ஓகே சோ டிரான்ஸ்பரண்டா இருக்கு சோ டிரான்ஸ்பரண்டா இருக்க ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு ஓகே சோ இதுல ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கற நான் வர்க் பண்ண போறேன் சரியா refraction எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே சோ ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு you just go down okay so இதுல வந்து பாத்தீங்கன்னா ray trace அப்படின்றப்போ சோ அந்த ray traces செலக்ட் பண்றேன் okay ray traces செலக்ட் பண்ணோனே you have an option called refraction okay so நான் இந்த refraction இப்போ நான் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு ஒரு அவுட்புட் வந்து just செக் பண்ணிக்கலாம் okay so இப்போ mental rayல output click பண்ணிருக்கேன் so பாத்தீங்கன்னா refractionல you see that it got into solid okay so இது ஒண்ணும் இல்ல reflection ஆகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ளோஸ் ஆற மாதிரி opacity வந்து டவுன் ஆன மாதிரி இருக்கு okay so let me go for transparency வந்து நான் இப்போ ஃபுல்லாவே டிரான்ஸ்பரண்டா மாத்திறேன் அதுக்கு அப்புறம் refractionக்கு வரேன் okay refraction உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணும் அப்படிங்கறத நீங்க இங்க பாத்துக்கலாம் just for rendering purpose நான் இத வந்து size கம்மி பண்ணிறேன் rendering settings ல போய்ட்டு size of the output வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிறேன் so 640/418 கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு just go for my render output okay so mental ray render outputல இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே என்னோட transparency down பண்ணிட்டேன் okay so இந்த இடத்துல refractivity index வந்து நான் increase பண்ணிருக்கேன் so பாத்தீங்கன்னா உங்களுக்கு refraction உங்களுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க amount of refraction வந்து உங்களுக்கு டிஃபரண்டா இருக்கும் so இத down பண்ணீங்க கம்மி பண்ணிட்டீங்க அப்படினா so அதோட உங்களுக்கு output வந்து பாத்தீங்கன்னா it will be different okay so பாத்தீங்கன்னா இங்க உங்களுடைய output வந்து டிஃபரண்டா you see okay so உங்களுக்கு இது வந்து concave ஆவும் convex ஆவும் உங்களுக்கு refract ஆகும் சரியா இதுல reflection limit okay so உங்களுக்கு எத்தனை samples வேணும் எவ்வளவு limitல உங்களுக்கு transparency and also அதோட refractivity எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் and also ஒரு light observance okay so இந்த refraction அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல எவ்வளவு அப்சர்வ் பண்ணோம் அப்படினு சொல்லலாம் இது வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படினா இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து வாட்டர் இருக்கு அப்படினு வெச்சுக்கலாம் ஓகே ஒரு transparent tumblerல வாட்டர் இருக்கு அப்படினு வெச்சுக்கலாம் ஓகே so இந்த transparent tumblerல you see வெளியில outer surface அதுக்கு அப்புறம் inner surface அதுக்கு அப்புறம் வாட்டரோட surface வாட்டரோட ஒரு பக்கம் surface and அதுக்கு அடுத்த பக்கம் surface அதுக்கு அப்புறம் கிளாஸோட other end அதோட outer end okay so இந்த மாதிரி flow வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் பாஸ் ஆகணும் அப்படினா இது மூலமா தான் பாஸ் ஆகும் so அந்த மாதிரி இந்த லைட் அப்சர்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட் that is மெட்டீரியல் அப்ளை பண்ணிருக்க ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல் எவ்வளவு வந்து உங்களுடைய லைட் வந்து அப்சர்வ் பண்ணனும் அப்படிங்கறத இந்த இடத்துல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு லைட் வந்து ஒரு 3.3 அப்சர்வ் பண்ணனும் அப்படினா you can just use this okay இங்க surface thickness okay so இப்போ இந்த ஒரு கிளாஸ் இருக்கு so இந்த கிளாஸ்க்கு வந்து surface thickness எவ்வளவு வேணுமோ so அந்த அமௌண்ட்டை நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் சரியா so இப்போ என்னோட அவுட்புட் வந்து நான் பார்க்கலாம் just go for render view okay so கீழ minimize பண்ணி வச்சிருந்தேன் so அதுல வந்து போனீங்கன்னா render in the cornerல you will have a render okay so இதுல you can just use this okay so இதோட default amountல வச்சுக்கிறேன் so default அது 1 ல இருக்கட்டும் and also refraction கம்மி பண்ணிக்கிறேன் okay light observance உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கலாம் and also surface thickness okay so இப்போ இத சேவ் பண்ணிட்டு again I go for render okay so இதுல வந்து பாத்தீங்கன்னா you see some difference here okay so இப்போ chromatica வேணும் அப்படினா you can just select chromatically just go for your render output so chromatic னு கொடுத்தா you see a blue shade here okay so இத light base பண்ணி work பண்ணா ஈஸியா இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு spotlight வைக்கிறேன் சரியா ஒரு spotlight மேல lift பண்ணிட்டு okay so இத T press பண்ணி okay
ஸோ இதோட டார்கெட்டை வந்து கீழே வைக்கிறேன் சரியா. ஸோ இதை வந்து ஷேடிங்ல லைட் ஷேடிங்ல நம்ம யூஸ் லைட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ தட் ஐ கேன் see the லைட் எங்க வந்து வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்னுடைய லைட் குள்ள ஸ்பாட் லைட் குள்ள போயிட்டு அதோட ஆட்ரிபியூட்ல இதோட கோன் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்றேன் அண்ட் ஆல்சோ பெனும்ப்ராவை இன்க்ரீஸ் பண்றேன் சரியா. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேடோவும் அப்ளை பண்ணிடுறேன். ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா ஐ கோ ஃபார் யூஸ் ரே ட்ரேஸ் ஷேடோ சரியா. இப்போ நம்மளுடைய அவுட்புட் வந்து ஜஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெண்டர் வியூல போயிட்டு ஜஸ்ட் திருப்பியும் ஒரு ரெண்டர் பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ இப்போ நான் லைட் யூஸ் பண்ணனால யூ கேன் see the difference here. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃப்ராக்ட் ஆகி ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் இந்த ஸ்பியர் வந்து உங்களுக்கு ரீஃப்ராக்ட் ஆகிருக்கு அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் மேலே ரீஃப்ராக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அப்ளைட் ஒன் செகண்ட் let me go for this object. ஓகே, நீங்க இந்த பிளின்குள்ள நீங்க குரோமேட்டிக் அப்ளை பண்ணதுனால ஓகே, ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, லாஸ்டா வியூ பண்ணது ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க, ஓபன் ரெண்டர் வியூ. ஓகே, ஸோ ஐகான் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா you see a rainbow color. ஓகே, little bit rainbow கலரா இருக்கும். இதோட ரீஃப்ராக்ஷன் லிமிட்டை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, ஸோ அண்ட் அதோட ஸ்பெகுலாரிட்டி. இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டர் அவுட்புட் கொடுக்குறேன் சரியா. ஸோ இதை ரீஃப்ராக்ஷன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணோன்னே யூ see something happening over here. ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளவு தூரம் ரீஃப்ராக்ஷன்ஸ் வேணுமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த ரீஃப்ராக்ஷன் அமௌண்ட்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ்க்கும் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அவுட்புட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸ்ல எப்படி வந்து சர்ஃபேஸ் திக்னஸ் வேணும், இல்லாட்டி லைட் வந்து அப்சர்வ் பண்ணணும், இல்லாட்டி ஷேடோ அட்டென்யூஷன் வேணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் யூ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் தீஸ் திங்ஸ். இல்லாட்டி ரீஃப்ராக்ஷன் லிமிட் அதிகமாக வேணும் அப்படின்னும் போது யூ கேன் ஜஸ்ட் யூஸ் ரீஃப்ராக்ஷன் லிமிட்ஸ் அண்ட் ஆல். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் இன் மென்டல் ரே. ஓகே, ஸோ மென்டல் ரேல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா யூ கெட் அ குட் ரிசல்ட் ஆர் குட் அவுட்புட். ஓகே, ஸோ இந்த மென்டல் ரே லைட்டிங்ல நீங்க பார்த்தது என்ன அப்படின்னா மென்டல் ரே லைட்ஸ் வந்து எப்படி வந்து சாஃப்ட்வேர் லைட்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து எப்படி வந்து ஒரு லைட்டை வந்து எலிமினேட் பண்ணி ஒரு லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ரே ட்ரேசிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றத பார்த்தோம் சரியா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம குளோபலா ஒரு இமேஜ்ல இருந்து எப்படி வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ.